Hi guys, welcome back to Breaking Wood channel. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போறோம். கூலி படத்துலேருந்து ட்ரைலர் வந்துருச்சுன்னு சொல்லாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம அனிருத் இசையில் இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லாங்க. படம் ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவனுக்கு தெரிஞ்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. பூஜா அவங்க இந்த ட்ரைலரில் எந்த கட்டுமே காட்டவே இல்லை. நாகார்ஜுனா அவங்க ஃபுல் ஃப்ரேமில் வராங்க ட்ரைலர் ஃபுல்லாக. அதேமாதிரி சோபினா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரேம் வச்சு காமிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனால் மெயினான ஆளுகளுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ட்ரைலர் கட்டுறதுக்கு வந்து பாராட்ட வேண்டிய விஷயம்னே சொல்லாங்க. பூஜாவை இந்த ஸ்க்ரீனில் காட்டவே இல்லை. இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அவங்களாம் காட்டவே இல்லை. என்ன காரணம்னு சொல்லி தெரியல. லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ட்ரைலர் வந்து அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ ட்ரைலர் வந்திருக்கு. ட்ரைலர் பார்த்தாலும் பேசிக்காக சொல்லணும்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பார்த்தவங்க உங்களோட கருத்தை கமெண்டில் பதிவு விடுங்க. அதாவது கூலியை வந்து நம்ம தேவா அவங்கள வந்து தேட சொல்லி நம்ம சோபினா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து நம்ம ரஜினிகாந்தை தேடி தர சொல்லி அந்த கப்பல் துறைமுகத்தில் ஆளுகளை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க தேடி தராங்களே தேடி தரலையா அப்படியே ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரைலர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சூப்பர் ஸ்டார் அவரை காட்டும் போது பிஜிஎம் ஒன்று போட்ட பிஜிஎம்மே அனிருத் அவங்க ரீகால் வர மாதிரி தெரியுது. 2 டைம் அந்த பிஜிஎம் வருது. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நடிச்சிருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம சத்யராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்ருதிஹாசனோட அப்பாவாக வந்து சத்யராஜ் அவங்க வராங்கன்னு சொல்லாங்க. அதே மாதிரி நம்ம ஏகப்பட்டவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14 தேட்டரில் பார்க்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங்.